ஹalleluya தோதுரிகாரி தரகரவா ஓரிபிகாத்தி தரகரபரிக்கரி நரதரவா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ ஜிஜி ஜிரி கம்மரகரபா ஹதோரி ஐயரகரபா. தகப்பனே துதிக்கிறேன் 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 அப்பா. பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறேன், மை ஸ்தோதரிக்கிறேன் ஐயா. ஓ அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறேன், மை ஸ்தோதரிக்கிறேன் ஐயா. அப்பா தோரி பிகாத்தி தரகரபா. ஏசு மகாராஜாவே நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா, உம்மை துதிக்கிறேன் ஐயா. அதிரி யாத்திரிக்கரபா என்னோடு இருக்கும்படியாய் உம்மை கெஞ்சுகிறேன் தகப்பனே. ஓ ரிஜரக்கரபரிக்கரி நரத்தரபா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. என்னை திடப்படுத்தும்படி உம்மை கெஞ்சுகிறேன் ஆவியானவரே. என்னோடு இருக்கும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. அப்பா அல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாமே உங்களுக்கு தான்ப்பா, மகிமை உங்களுக்கு தான்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா செய்தியை கத்தாவே அநேகர் கேட்கணும் சாமி. அன்னோரி யாத்திரிக்க பயனுள்ளதா இருக்கணும் ஏசப்பா. உம்மை துதிக்கிறேன், மை சோதரிக்கிறேன். கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல என் சுய சாகணும் ஏசப்பா. நீங்கள் என்னிலே வெளிப்படணும் சாமி. அப்பா நீ காம்பி உங்களை நம்பி தான்ப்பா நான் வந்திருக்கேன், உங்களை நம்பி தான்ப்பா நான் வந்திருக்கேன். எல்லாமே நீங்கள் தான்ப்பா, எல்லாம் நீங்கள் தான். எல்லா துதிக்கான மகிமையாவும் மீட்பர் ஒருவருக்கே. ஏசு மகாராஜா மூலம் ஜெபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதாவது இப்போ காலம் ரொம்ப பொல்லாத காலம். எங்கே பார்த்தாலும் நம்ம பயங்கரமான செய்திகளை தான் நம்ம கேள்விப்படுறா இருக்குது. அதான் பாவம் செய்கிறவர்களின் நிலை என்ன, எது பாவம், அந்த பாவம் செய்கிறவர்கள் அது அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும், இதுதான் இந்த தலைப்பு. பாவம் எதெல்லாம் பாவம்? அநீதி எல்லாம் பாவம்தான். 1 யோவான் 5:17 சொல்லப்பட்டிருக்கு, அநீதி எல்லாம் பாவம்தான். அப்போ யார் பாவம் செய்ய மாட்டா? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யா. தேவனால் பிறந்தவன் எவனும் எவனும் பாவம் செய்யா. அப்போ பாவம் செய்யாதபடி அவன் தன்னை என்ன செஞ்சிருந்தான்? காத்துக்கிட்டுதான். பொல்லாங்கன் அவனை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. இப்போ பாவத்துக்கெல்லாம் காரணம் இந்த பொல்லாங்கனாகிய பிசாசு. ஆசையை தூண்டுறான், இச்சையை தூண்டுறான், பொருளாசையை தூண்டுறான். இப்படி அந்த பிசாசு தான் என்ன செய்யறான்? அப்போ நம்ம தேவனுக்குள்ளால இருந்தா அவன் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. பொல்லாங்கன் அந்த தேவனால் பிறந்த எல்லா யாரையும் என்ன செய்ய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தொட முடியாது. அதை ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். இது நன்மை செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஐயோ பாவம், வேற ஒரு வழியும் இல்லை, நம்மளை தேடி வந்திருக்காங்க கேட்காங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு கடவுள் கொடுக்கறதுக்கு அதுக்கு நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, அவர் தந்திருக்க ஆசீர்வாதத்தை. அப்போ நம்ம அவனுக்கு நன்மை என்ன செய்யணும். அப்படி நம்ம செய்யாமல் இருந்தால் அது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அதுக்கு பாவம். யாக்கோபு 4:17 அது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பாவம் செய்கிற ஆத்துமா 40 சொன்னது போல பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் யாரால இருக்கிறான்? பிசாசு அவன் பொல்லாங்க, அவன் பொய்யே, அவன் பொய்க்கு பிதா. அப்போ அவன் ஆதி முதல் பாவம் செய்தவன்.
அப்படிப்பட்ட பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதே இல்லை. பாவிகளுக்கு செவி கொடுப்பதே இல்லை. யோபு 9:31 சொல்லியிருக்கு. எப்படி? பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க? மிஞ்சி மிஞ்சி போகிறாங்க பாவம் செய்கிறவங்க. ஓசியா 4:1 சொல்லப்பட்டிருக்கு. பொய் ஆணையிட்டது, பொய்யா சத்தியமா அதே தான் அப்படின்னு சொல்லி பொய்யா ஆணையிடுது. அப்புறம் பொய் சொல்கிறது. இந்த பொய் சொல்கிறத ஒருத்தர் வேதாகமத்தில் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த கேயாசின்னு ஒருத்தன் இருந்தான். அதாவது நாகமான் ஒரு குஷ்டரோகி. அவனை எலிசா தீர்க்கதரிசி மூலமாக குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாகமான் வீட்டில் உள்ள ஒரு சிறு பொண்ணு சொன்னால் அதுபடி அவங்க இங்கே என்ன செஞ்சாங்க? எலிசாட்ட சொன்னாங்க. அப்போது எலிசா நீ யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி செஞ்சா. ஆனால் நிறைய வெகுமதி அங்கே நாகமான் என்ன செஞ்சிருந்தான்? கொண்டு வந்திருந்தான். சுகமாக்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய கொண்டு வந்திருந்தான். அப்போது அதுலேயும் கூட அந்த நாகமா என்ன சொன்னா தெரியுமா? எங்கள் பக்கத்தில் உள்ள நதியெல்லாம் எவ்வளோ அருமையான நதி, அதிலெல்லாம் குளிக்க, இது என்ன பெரிய யோர்தானில் குதிச்சு நான் ஏதாவது தொட்டு அந்த புண்ணை தடவி விட்டு அப்படி ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தாக்கும் போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? அந்த நாகமான் எரிச்சல் அடைஞ்சவர் தான். ஆனாலும் அதில் ஒருத்தர் சொன்னால், வேலைக்காரன் வேறு ஏதாவது சொன்னால் நீங்கள் செஞ்சுருப்பீங்களா? இதைத்தானே மூழ்குதானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் கெஞ்சி நிறுத்த அவன் செஞ்சான். அதே போல் அவன் சரீரம் சின்ன பிள்ளை சரீரத்தை போல் மாறிடுச்சு. பெரிய சந்தோஷம். உடனே அந்த வெகுமதிகளை எலிசாட்ட கொடுக்கான். எலிசா எதையுமே என்ன செய்யலை? வாங்கலை. நான் உன் கையிலேருந்து எதையும் நான் வாங்குவதே இல்லை அப்படின்னு எலிசா சொல்லிட்டாரு. உடனே கொஞ்சம் தூரம் வந்த உடனே இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி அவனுக்கு ஒரு ஆசை. இவர் என்ன வேண்டான்னு சொல்கிறாரு? இதுதான் பொருளாசை எல்லா தீமைக்கும் வேர். சிலர் அதை இச்சித்து ஆமாம் அதை இச்சித்து அதை என்ன செஞ்சுக்கிறாங்க? பாவத்து மேலே பாவத்தை அப்படியே கூட்டிக்கிட்டுதாங்க. இவன் கொஞ்ச தூரம் வந்த உடனே நாகமான் போன உடனே இவன் பின்னாடி வந்தான். உடனே என்ன, இப்போ தான் 2 பேர் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வஸ்திரம் இந்த வெகுமானம்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படி. இவன் வாங்கலை அப்படின்றத அவனுக்கு நாகமானுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இவன் வந்தவுடனே அப்படியா, ஏன்னா அவனுக்கு எத்தனை வருஷத்துல குஷ்டரோகம் என்ன செஞ்சிச்சு? சோமாயிற்று. அப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். உடனே என்ன வேணும் அப்படின்னு எல்லாம் என்ன செஞ்சுதான் கொடுத்துட்டான். இவன் வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொண்டோடனே எடுத்துக்கிட்டான். எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொண்டு வச்சுட்டு அப்படியே இதில் வாரான். உடனே அவர் எலிசா தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியாமல் இருக்குமா? கேயாசியே நீ எங்கேருந்து வார? உமது அடியா நான் ஒரு பக்கமும் பொய்ய பாருங்களேன், உமது அடியா நான் ஒரு பக்கமும் போகலையே அப்படின்னு போய் சொல்கிறான். ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினால் நாம பேசுகிற பொய் ஏசப்பாவுக்கு தெரியாமல் இருக்குமா? ஏசப்பா ஒரு தீர்க்கதரிசிக்கு அவன் இந்த மாதிரி செஞ்சான்றதை வெளிப்படுத்தும் போது கர்த்தருக்கு தெரியாமல் இருக்குமா? அது நினச்சா பாவம் செய்வாங்களா? பொய் சொல்லுவாங்களா? ஒன்றே இல்லவே இல்லை அப்படின்னா
உடனே நாகமானுக்குள்ள குஷ்டம் உனக்கு என்ன செய்யணும், உன்னை பிடிச்சு நாகமானுக்குடைய குஷ்டம் அவனை பிடிச்சிட்டு. பாவத்துக்கு தண்டனை உண்டு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஏதோ சொல்கிறாங்க உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்துடலாம், ரொம்ப இன்பமா எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், சுகபோகமாக இருக்கலாம், மற்றவங்களை கொள்ளையடித்து வாழலாம், மற்றவங்களை வேதனைப்படுத்தி நாம் சந்தோஷமாக இருக்கலாம். எத்தனை குடும்பங்களை சீரழிக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்தார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீ சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. மனம் திரும்பு. எந்த பாவியானாலும் என் இயேசு மன்னிக்கிறதுக்கு தயவர்த்திருக்கிறார். அவர் மன்னிக்க சித்தம் உள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர். அவர் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னார். ஐயோ பாவம், என்னென்ன அக்கிரமம் விட்டு விலங்க வாலிபர்களே. இந்த உலக மாயை, நீ அந்த மாயைக்குள்ளே விழுந்து சிக்கி தவிச்சு கடைசியில் உன் உயிரை கூட நீ எதாச்சு கொடுக்க வேண்டிய நிலைமை வருது. அதை யோசித்து பாரு. நீ நிம்மதியாக இருக்க முடியுமா? கண்களின் இச்சை. எந்த நேரம் சும்மா செல்போனை வச்சுக்கிட்டா அது மூலமாக எவ்வளவு பாவத்தை சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு பாவத்தை சம்பாதிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு. நீ எல்லாவற்றின் நிமித்தமும் கர்த்தர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. நம்ம செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவற்றை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கணக்கு கொடுக்கணும். அதனால மனம் திரும்புங்க வாலிபர்களே, குடிகாரரே, கொலவெறி உள்ளவங்களே, பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களே, மனம் திரும்புங்க. இந்த உலகம் நமக்கு சதம் இல்லை. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள். அதை உண்மையும் உத்தமமாய் நம்ம வாழ்ந்தா பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், கட்டளையிடுவார். இப்போ இந்த வேசித்தனத்தின் ஆவி வழி தப்பி திரிய பண்ணோம். வேசித்தனத்தின் ஆவி தான் இப்பொழுது என்ன செய்து எல்லா இடங்களிலும் அது சுதந்திரமாக நடமாடுது. பெண்களும் அப்படி தான் இருக்காங்க, ஆண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இதில் என்னன்னு சொன்னால் திருமணமானவங்களும் இதே இதில் இருக்காங்க. ஐயோ யாருக்கு வேதனை. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எல்லாவற்றிற்கும் தேவனிடம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாம சோர மார்க்கமாய் போகிறவங்களே, ஜீவ தண்ணீர் ஆகிய இயேசுவை மறக்காதீங்க. ஜீவ தண்ணீர், அவர் அற்புதர், மரித்து உயிர்த்த ரட்சகர். எந்த தெய்வமாவது உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி எந்த வரலாறு இல்லை. ஆனால் என் அப்பா இயேசு ஜீவிக்கிறார். மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது நம்மளை பாதுகாத்து வருகிறார். கடைசி நாளில் அவர் நியாயாதிபதியாய் இந்த உலகத்துக்கு வருவார். யாரும் தப்ப முடியாது. நம்ம செய்கிற நன்மை தீமைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். சரீரத்தில், அதாவது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10. நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டால் பாவம் மன்னிக்கப்படும்.
நம்ம பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே, நான் தெரியாமல் நான் பாவம் செய்துட்டேன், நான் திருந்துறேன், இனிமே இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று அப்பா சொல்லியிருக்காங்களே, ஏசப்பா சொல்லியிருக்காங்களே. பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் மனம் திரும்பி பிழைப்பதே விரும்புகிற தெய்வம் அல்லவா நம்ம தெய்வம். மனம் திரும்பு. பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஏசப்பாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. இன்னொன்று, இந்த உசியான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த உசியா ராஜா என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ரொம்ப 16 வயசுலேயே அவங்க அப்பா கொல்லப்பட்டார். அந்த ஸ்தானத்தில் ராஜாவானார். ஆனால் நல்ல காரியங்கள்லாம் செய்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அவருக்கு உடனே தெம்பு வந்துட்டு பாருங்க. இப்படித்தான் உலகத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் இதாக ஆயிட்டுனா அவங்களுக்கு அப்படியே பெருமை வந்துடும். ஒன்று பலிபீடத்தில் இருந்து அவன் தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆசாரியர்கள்லாம் எச்சரித்தாங்க, ஐயோ நீங்கள் இப்படி செய்யாதீங்க, நீங்கள் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. தூபம் காட்டுறது யாரு? ஆசாரிகள். ஆசாரியன் தான். தடுத்து பார்த்தாங்க, இவன் நிறுத்தலை. தூப கலசத்தை கையில் என்ன செஞ்சான்? பிடிச்சி தூபம் காட்டுறான். அவனுக்கு என்ன செஞ்சிட்டு? நெத்தியில் குஷ்டரோகம் வந்துட்டு. நெத்தியில் குஷ்டரோகம். அப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். உன்னை ஆசீர்வதித்தாரு. நீ என்ன செஞ்சிட்ட? பெருமைக்காரனாய் மாறிட்ட. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை. பெருமைக்காரரே, ஐயோ, உனக்கு எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம், வெகு சீக்கிரம். நாம் ஆயத்தமாக இருக்கணும். இந்த உலகம் அழிஞ்சிரும் சொல்கிறாங்க. 3வது உலக போர் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பு எவ்வளோ சிரமத்தெல்லாம் அனுபவிச்சான். குளிக்கல தூக்கி போட்டாங்க. அண்ணமாரெல்லாம் சேர்ந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு கடைசியில் அந்த போத்திபார் அவள் என்ன செஞ்ச? ஆசைப்பட்டு இவனை என்னை இச்சைக்கு இழுத்தான். அவன் சொன்னான், இவ்வளோ பெரிய பாவத்தை செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வேன். ஐயோ, அப்படி சொல்லுங்களேன். வாலிப தம்பிகளே, வாலிபர்களே, விபச்சாரக்காரரே, சொல்லுங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்னும் பார்த்தா அப்சலோம் பாவம் செஞ்சான். அதாவது தன்னுடைய அப்பாவுடைய மறுமனையாட்டுகளை கெடுத்தான். அவன் யுத்தத்தில் என்ன செஞ்சான்? கருவாலி மரத்தில் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் தொங்குனான். உடனே வெட்டிப்பட்டு. பாவத்து பாருங்க நிறைய. அதே மாதிரி சிம்சோன் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருந்தான். ஆனால் அந்த பெண்கள் மூலமாக அவன் கெட்டு போய் கண்கள் குருடாக்கப்பட்டு பிடுங்கப்பட்டு எவ்வளோ வேதனை பாருங்க. நீங்களும் மனம் திரும்புங்க. தேவன் என்ன செய்ய? பட்சவாதம் உள்ள தெய்வம் அல்ல. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர். அவர் இரக்கமும் அன்பும் நிறைந்தவர். அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப பிழைப்பது. கடைசி நாட்களில் நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு அவர் கணக்கு கேட்பார். யாரும் தப்ப முடியாது நிச்சயமா. அதனால் மனம் திரும்புங்க. தேவன் உண்மை உள்ளவர். மன்னிக்கிறதுக்கு தயவத்து இருக்கிறார்.
பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் தயவு பெற்று இருக்கிற தேவன். எந்த பாவியானாலும் அவர் தள்ள மாட்டார். மனம் திரும்புங்க, கர்த்தரை தெய்வமாக கொள்ளுங்க, கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. கர்த்தர் ஞானத்தை தருவார், வழி நடத்துவார், ஒவ்வொரு ஆபத்திலையும் அவர் காத்துக்கொள்வார். தாய் போல நம்மளை தேற்றுவார், தந்தை போல நம்மளை தூக்கி சுமப்பார். அவரை விட்டு விட்டால் அவர் நம்மளை விட்டு விடுவார். நல்ல மனம் திரும்புங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அது நிச்சயம். மனம் திரும்புங்க, ஜெபிப்போம். தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோதரிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. கிருபை 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 ஏசப்பா. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேகர் இதை பார்க்கணும் சாமி, இந்த செய்தியை கேட்கணும் ஆண்டவரே. மனம் திரும்பணும் ஏசப்பா, உன் பாதத்தில் வரணும் ஏசப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. குடிகாரங்க ரட்சிக்கப்படணும், கொலகாரங்க ரட்சிக்கப்படணும், விபச்சார கள்ள ரேசி கள்ள ரட்சிக்கப்படணும். திகாரி பீகாரிக்காரம்பா ராம்பா அப்பா, நீ கிருபை செய்யணும். வசனங்கள் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும், அநேகர் பார்க்கட்டும் ஏசப்பா. கிருபை தாங்க. விருதாவா என்னை தேடுங்கள் என்று என் சந்ததிக்கு சொன்னதுன்றோன்னு சொன்னீங்கப்பா. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையாவும் என் மீட்பர் ஒருவருக்கு. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.